never forget who you are because of what you're going through. I'll repeat it. Never forget who you are because of what you're going through. அதாவது நீ கடந்து போகிற இந்த பிரச்சனை நிமித்தம் நீ யாருன்னு மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம யாருன்னே மறந்துடும். புரியுதா? இங்க லைஃப் இஸ் a way of making you forget who you are. சில நேரத்தில் நம்ம ஞாபகம் இருக்குதா, நம்ம ஃபேஸ் எப்படி இருந்தது முன்னாடி, நம்ம எப்படி இருந்தோம், அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துட்டோம். சிலர்லாம் கேட்டான், அது ஒரு காலங்க, அந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா நான் ஒலிம்பிக் ரன்னராக இருந்தேன், உசேன் போல்ட்டோட நான் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன், அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணல, மீடியா இல்லை, அது ஒரு காலம். அந்த மாதிரி we forget who we were. சிலர்லாம் பார்த்தா இன்றைக்கி காலேஜில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியல, யாரை பற்றியும் சொல்லுங்கள், நான் சும்மா சொல்கிறேன். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் டம்மியாக உட்காந்துப்பாங்க. அதை விடுங்க, எல்லாம் போச்சு. அது அந்த நாட்களில் நான் காலேஜ் பிரசிடென்ட்டு, காலேஜே என்ன பார்த்தா அலறும், இப்போது நீ அலறி நிற்கிற. அந்த மாதிரி at times we forget who we were, what we were doing. என்ன பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னு பாருங்க. 7:18 பார்த்தீங்கன்னா the saints of God, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், they are the ones who are going to be victorious. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, கடந்து போகிற பிரச்சனைனால அவங்க saints of Godன்றதே மறந்துடுறாங்க. புரியுதா? ஒரு பீஸ்ட்டுக்கு மேலே பீஸ்ட் மேலே அடிக்கும் போது நம்ம கர்த்தரோட பிள்ளைங்கடா, நம்ம saints of God, we are sons and daughters of God மறக்கிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை வருது. ஆனால் வசனம் சொல்லுது, வாசிங்க 7:18 வாசனம் என்ன சொல்லுது வசனம்? ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார். என்னன்னா, I need to remember that I am a saint of God, I am a son and daughter of God. புரியுதா? Because I am going through a certain problem, I should not forget who I am. ஒரு பிரச்சனையை கடந்து போறேன், அந்த பிரச்சனை நிமித்தம் நான் யாருன்றதை மறந்துடக்கூடாது. புரியுதா? அவருடைய புள்ள நான், அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, எப்படிப்பட்ட ஜெயத்தை அவர் கொடுப்பாரு. கர்த்தர் என் பக்கத்திலே நிற்கிறாரு. எத்தனை பேர் விரோதமாக வந்தாரோ, வலது பக்கமாக இடது பக்கத்தில் எத்தனை 1000 லட்சம் பேர் விழுதானோ, அவர் ஒரு சேதமும் இல்லாமல் என்னை பார்த்து பாரு, சேனைகளின் கர்த்தர் என்னோட நிற்கிறாருன்றதை நான் மறக்க கூடாது. ஆனால் என்ன பண்ணணும் பிரச்சனை, it will make you forget who you are. Pain has a way of renaming us. வலி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு பேரை கொடுத்துரும். That's the biggest tripங்க. The saints did not just survive, they inherited the kingdom of God. ஆண்டவருடைய பிள்ளைங்க சர்வைவ் மட்டும் பண்ணல, சுதந்தரித்து கொண்டாங்க. அதனால இன்னைக்கு நீ ஏதாவது ஒரு பாதையை கடந்து போகும்போது நீ யாருன்றது உனக்கு மறந்துடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து நீ யாருன்னு மறந்துடாது. புரியுதா? நான் அவரோட பிள்ளையா, அவர் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணியிருக்காரு, என்ன மீட்டிருக்காரு. அவர் பிள்ளை, பல அற்புதங்களை என்னை கொண்டு செய்ய போகிறார், பல வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால நான் சும்மா ஒரு நார்மலான ஆர்டினரி பர்சன் கிடையாது. உங்களை குறித்து இவ்வளோ தெம்பா பேசுகிறேன் நான். நீங்கள்லாம் அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன அந்த மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு டைமண்ட் எடுத்தீங்கன்னா, அந்த டைமண்டு மண்ணுக்குள்ளே இருந்தாலும் டைமண்டு தான், செட்டியார் கடையில் சேட்டு கடையில் இருந்தாலும் அது டைமண்டு தான், காதில் இருந்தாலும் டைமண்டு தான். அது கடையில் இருந்தால் மட்டும் நான் டைமண்டு ஞாபகம் வச்சுக்கினேன், மண்ணுக்குள்ளே இருக்கும்போது டைமண்ட் இல்லைன்னு அது மறந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வேல்யூ அதுக்கு தெரியல. மண்ணுக்குள்ளே இருந்தாலும் எவனாவது தோண்டி எடுக்க பார்க்குறான், கடையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கணும்னு பார்க்குறான், காதில் இருந்தாலும் எவனாவது கைட்டின்னு ஓடணும்னு பார்க்குறான். ஆனால் டைமண்ட் தான். இட் சுட் நாட் ஃபர்கெட் இட்ஸ் ஐடென்டிட்டி. புரியுதா? இன்னைக்கு நீ கடனில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், லைவ்ல ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்துட்டு இருக்கலாங்க. ஐயோ நான் வியாதியஸ்தன் ஆகிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், நான் தோல்வி விட்டு போயிட்டேன், என் வாழ்க்கை எப்படின்றத நீ மறந்து என்ன பண்ணணும், இப்படிதான் என் வாழ்க்கை, நான் நோயாளி, நான் வீக்காளி, நான் சீக்காளி, எப்படி எல்லாம் நம்மளை பற்றியே சொல்லிக்கிறது. யூ ஆர் நாட் தட். தட்ஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. டோன்ட் ஃபர்கெட் ஹூ யூ ஆர் பிகாஸ் ஆஃப் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. புரியுதா? சிலர்லாம் நான் ஆஸ்துமா பேஷண்ட்டு, சரியா? நான் அப்படியே நம்மளை என்ன பண்ணிக்கிறது, பேஷண்ட்டுன்னு. நோ, ஐ வில் நாட் ஃபர்கெட் ஹூ ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ கோ த்ரூ. ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் ஹூ இஸ் வித் மீ
all the days of my life. நான் யார் என்று என்னோடு இருக்கிறவர். அதனால உன் பயத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. Your fear and your problems have an expiry date, but your purpose does not have an expiry date. கர்த்தர் உன் வாழ்க்கையில் வைத்திருக்க நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இல்லை. நீ யாருன்றத மறந்துடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ யாருன்றதை மறந்துடாதீங்க. ரொம்ப பயப்படுற நேரத்தில் தான். ஒரு நாள் நான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் நான் பேச போயிருந்தேன். பெரிய ஸ்பீக்கர்ஸ், எனக்கு முன்னாடி நிறைய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக பேசணும். ஸோ ஐ வாஸ் அ பர்சன் ஹூ வாஸ் கோயிங் டு ஸ்பீக் தி லாஸ்ட். நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், நம்ம பேசணுமே எப்படின்ட்டு. அப்போது ஸ்பீக்கர்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் பேசி முடிச்சுட்டு என் கூட உட்காந்துக்கோங்க, என்ன சார், இட்ஸ் காமன் ஃபோரம், இல்லை லைட்டாக நர்வஸாக இருக்குது, கடைசியாக நான் பேசணும். அவர் என்னை பார்த்துட்டுல, ஆக்சுவலாக சார் கடைசியாக நீங்கள் பேச போகிறீங்கன்னா மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அவங்க பேசுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு அவங்க ரொம்ப நர்வஸாக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே நியாயம் இல்லையா அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சொன்னாங்க, மற்ற ஸ்பீக்கர் சொன்ன விஷயம், அந்த ஆளுக்கு ஒரு கிருபகுதியா, அவர் மேலே ஏறினார்னா அவர் இறங்கிடுறாரு, அந்த கிருபை அவருக்கு இருக்குது. அன்னிலேருந்து நிறைய கான்ஃபரன்ஸில் கடைசி பேசும்படியே கேட்டு வாங்கிக்கிறேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ ஆம், பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹூஸ் ஐ ஆம். நான் யாருன்றது நான் பேசிட்டேன், எனக்கு பேச முடியும், இல்லை ஞானம் இல்லை 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 ஒரு தடவையும் மேலே ஏறுவது அவர் கிருபை. இன்றைக்கி நான் நின்று இந்த செகண்ட் சர்வீஸ் பேசி முடிக்கிறேனாலும் அவர் கிருபை. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு தடவை மேலே ஏறும்போதும் என் பலத்தில் நான் ஏறலைன்றதை ஞாபகம் வச்சு, அவர் பிள்ளையா நான் மேலே ஏறுறேன்னு ஏறும்போதே, டே அவர் பிள்ளைடா, அவர் பார்த்து பாடுறா, யூதராஜ சிங்கம் என்னோட நடந்து வருதுடா, அவர் பார்த்து பாருன்றதை நான் ஞாபகம் வச்சு கொண்டு தான் நான் எங்கேனாலும் போவேன். நான் எந்த பீஸ்ட்னாலும் நான் பார்ப்பேன். I can fight and prevail any beast because it's because of who I am and who's in me.